இப்போ சிம்ம ராசியில் வந்து சுபகாரியங்கள் அப்படிங்கிறது நிறைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். 2025 எண்டு பீரியட்லேருந்தே பெரும்பாலான சிம்ம ராசியில் இருக்கவங்க ஒரு ரிலீஃப் ஸ்டேஜ்குள்ளே போயிட்டுருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருப்பீங்க. ஸோ திருமணம் இன்னும் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னா 2026 பெரும்பாலான சிம்ம ராசி வீட்டில் சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அதோட ஒரு மீடியாவில் இருக்கிறீங்க, நாங்கள் மீடியா துறையில் இருக்கோம், நாங்கள் எங்களோட எஃபர்ட்ஸ் வெளியே தெரியவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் போட்ட உழைப்புக்கான ஒரு ரெமெடி, நீங்கள் போட்ட உழைப்புக்கான ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது வந்து 2026 ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நிறைய உழைப்பு போட்டுட்ருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் எனக்கு இங்கேருந்து ஒரு பேமெண்ட் வரல, எனக்கு இங்கேருந்து ஒரு அழைப்பு வரல அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு அங்கீகாரம். ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பார். அதனால் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாட்டு முறைகள், நீங்கள் ஏதாவது சித்தர்கள் ரிஷிகள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சித்தர்கள் ரிஷிகளை வழிபாடு பண்ணுறது, திரிபுர சுந்தரியை வழிபாட்டு பண்ணுறது. ஏன்னா திரிபுர சுந்தரி தான் சித்தர்களுக்கு வழிகாட்டி. ஸோ அவங்கள வழிபாடு பண்ணும்போது சித்தரை வச்சுருக்கீங்கன்னா பக்கத்தில் பால திரிபுர சுந்தரியை பக்கத்தில் வாழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள பக்கத்தில் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கான அந்த வழிபாதைகள் சரியாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் வந்து சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு. சிம்ம ராசிக்கு 2026 சுபமே. Let's go holiday. Travel beyond boundaries.